சூப்பர் சார். மொபைல் மொபைல் எடுத்துருங்க. குடிங்க மொபைல். கொஞ்சம் பின்னாடி வாங்க. செல்போன்ல கொஞ்சம் பின்னாடி போக சொன்னாங்க. மேடம் 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 கொஞ்சம் பின்னாடி வாங்க மேம். மேடம் மேடம் வாங்க மேடம். தள்ளி வாங்க மேடம். மேடம் கொடுத்துட்டு போயிருங்க மேடம். வந்துருங்க 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 மேடம் மேடம் வாங்க மேடம். டீச்சர் மேடம் கொடுத்துட்டு வந்துருங்க. தாமதத்தை வாங்க. வாங்கிடுங்க கூப்பிடு அவர் கூப்பிட. அண்ணா இங்க வந்து இங்க போன உள்ள வரீங்க. வாங்க ஃப்ரீயா எடுங்க. ஒரே நிறுவா நான்கு லட்சம் மாணவர்களை சேர்க்கின்ற இலக்கை வைத்து போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்தை ஆல்ரெடி தாண்டிட்டோம். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்துள்ளோம். இல்ல ரொம்ப அப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரிவிலேஜ் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சேர்றாங்க. அதே மாதிரி எல்லா தரப்பு மாணவர்களையும் இன்க்ளூசிவாக அரவணைத்து சேர்த்து போகக்கூடிய ஒரு இடமாக அரசு பள்ளிகள் இருக்கு. அப்படி பெரிய அளவுல வித்தியாசம் இல்ல. நெக் டு நெக் தான் இருக்கு. ஆய்வு பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியுமே வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பள்ளியும் வர வேண்டும். அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். இன்ஃபேக்ட் நான் முதல்ல போட்ட கையெழுத்தை முதல் 2 கையெழுத்து போட்டேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இதயபூர்வமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல போட்ட கையெழுத்தை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கழிப்பறை வசதி, பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கான்னு செக் பண்ற கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, அங்க இருக்கக்கூடிய வகுப்பறைகள், இதையெல்லாம் அந்த சரி செய்வதற்கான அந்த நிதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு மாடல் ஸ்கூல்ல சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான அந்த கோப்புகள்ல தான் நான் கையெழுத்திட்டேன். இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாடத்திட்டம், பாடம், வகுப்பறை மட்டுமல்ல கழிப்பறை கூட நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பள்ளி திறக்க போகுது. எல்லாருக்கும் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்கூலுமே அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனை நம்ம யூஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை வசதிகளையும் கண்ணும் கருத்துமாக நம்ம மெயின்டெனன்ஸ் அதை வந்து செய்யணும். அதை ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாங்க கூட அவங்க தொடர்பு கூட உடனடியாக செய்யும். உண்மையிலே 1 லட்சம் பேர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போறதா கணக்கு காட்டுறோம். ஆனா ஒருவேளை அங்க வந்து 80,000 பேர் தான் சாப்பிடுறாங்க, 20,000 பேர் சாப்பிடாம போய் கணக்கு காட்டிட்டாங்கன்னா அதை நாங்க டாலரேட்டே பண்ண மாட்டோம். கடுமையான நடவடிக்கை எடுப்போம். எத்தனை பேர் பயனாளர்களோ அத்தனை பேருக்கு மட்டும் 100% அதை போய் சேருவதற்கான அந்த மானிட்டரிங் சிஸ்டம்ஸும் நாங்க வைத்திருக்கிறோம். அதை இன்னும் மேம்படுத்துவோம். இந்த மாதிரி இல்லைனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே அந்த ஆப்ஷன் அவங்க இங்கிலீஷ் அவங்க சூஸ் பண்ண முடியும். அவங்க வந்து தமிழ் மீடியம்ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல அவங்க சேர்றாங்க. எல்லாமே அவங்களை என்ஹான்ஸ் பண்றது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கானது, எங்கள் மாணவர்களுக்கானது, அது எங்க டிஎன்ஏலே இருக்கிறது. அதுல ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு கற்றல் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கூட ஸ்பெஷலா அந்த குழந்தைகளுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் செய்யறோம். ஆசிரியர் பற்றாக்குறை வந்து 2 நாள் முன்னாடி கூட டிஆர்பிக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறோம்.
உடற்கல்வி சொல்லி தர அந்த பிடி டீச்சர்ஸை கூட வேகன்சியை வந்து சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லி டிஆர்பிக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். இல்ல எய்டட் பள்ளிக்கு இதே மாதிரி தான். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மனுவாக எழுதி கொடுத்துட்டாங்கன்னா சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் பேசிட்டு ஃபர்ஸ்ட் நானே இதுவே ஒரு எய்டட் பள்ளிக்கூடம் தானே, இங்க வந்து குழந்தைங்களோட குழந்தைடா இருக்கிறோம், டெஃபினட்டா அவங்களுக்கு தேவையான